வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி ஒரு ஹிஸ்டோகிராம் வந்து அவுட்புட்டில் கொண்டு வருது மேட்ப்ளாட் லைப்ரரி யூஸ் பண்ணி பைத்தானில் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். முதல்ல நம்ம என்ன ஹிஸ்டோகிராம் எப்படி இருக்கும் பாருங்கள். இப்படி தான் இருக்கும் ஹிஸ்டோகிராம் டயக்ராம். ஒரு நார்மலாக ஒரு ஜென்ரல் டயக்ராம். ஓகேங்களா? சரி, இங்கே பாருங்கள். இம்போர்ட் matplotlibary.pyplot as plt. நான் என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல இந்த matplot லைப்ரரியில் இருக்கிற இந்த pyplot ஃபங்க்ஷனை கூப்பிட்டுக்கிறேன் பைத்தானில். அதுக்கு ஒரு பேரும் வச்சிடுறேன் plt. இதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும் plt-ன்னு. அது மட்டும் இல்லாமல் numpy-யும் கூப்பிட்டுக்கிறேன். ஓகேங்களா? இம்போர்ட் numpy, அதுக்கு பேர் np. ஓகேங்களா? ஸோ இந்த பைத்தான் ப்ரோக்ராமில் எங்கெல்லாம் நம்மளுக்கு pyplot தேவைப்படுதோ அங்கே plt-ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் numpy தேவைப்படுதோ அங்கே np-ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணியாச்சு தேவையானதெல்லாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஹிஸ்டோகிராம் ரேண்டமான ஒரு ஹிஸ்டோகிராமை ஜென்ரேட் பண்ணி கொடுன்னு சொல்கிறேன். அவ்வளோதான். ஜெனரேட் த ரேண்டம் டேட்டா ஃபார் த ஹிஸ்டோகிராம். இதை நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? கமெண்ட் செக்ஷன் மாதிரி இது. இப்போ நான் டேட்டா என்ன கொடுக்க போகிறேன்னா, numpy-ல கொடுக்கணும். np இதுக்குள்ளே தான் அந்த ஃபங்க்ஷன் இருக்கும். random.randn 1000. அதுவாக என்ன பண்ணோம்னா, ஒரு 1000 வேல்யூஸ்க்கு ஒரு ஹிஸ்டோகிராமை ரெடி பண்ணி வச்சுக்கோ. வேல்யூஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோ. அவ்வளோதான். ஓகேங்களா? பிளாட்டிங் ஏ பேசிக் ஹிஸ்டோகிராம். இப்போ ஹிஸ்டோகிராம் வரைய போகுது இந்த டேட்டாவை வச்சு. அப்போது ஹிஸ்டோகிராம் வரையணும்னா நம்ம இங்கே போகணும், பைப்ளாட்டுக்கு போகணும். plt.hist-ன்னு டைப் பண்ணிவிட்டு நம்ம டேட்டாவை கொடுக்கணும். என்ன டேட்டா கொடுத்துருக்கோம் இதில்? ரேண்டமாக ஒரு 1000க்குள்ளே வேல்யூஸ் எடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கோ. பின்ஸ் வந்து 30, கலர் ஸ்கை ப்ளூ கலர், எட்ஜ் கலர் பிளாக். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குறது தான். என்ன கலர் வேணால் கொடுத்துக்குங்க அந்த ஹிஸ்டோகிராம். இப்போது அதுக்கு லேபிள் கொடுக்க போகிறேன். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வேல்யூஸ், ஒய் ஆக்சிஸ்க்கு ஃப்ரீக்வன்சி, டைட்டில் வந்து பேசிக் ஹிஸ்டோகிராம்னு வச்சுக்கோ. டிஸ்பிளே த பிளாட்டு, நம்மளுக்கு அந்த டிஸ்பிளே காட்ட போகுது. இப்படி தான் நம்ம வந்து ஹிஸ்டோகிராமுக்கு கோடிங் எழுதணும். ஓகேங்களா? எழுதுனதுக்கு அப்புறமா அவுட்புட்டு, இது நான் சும்மா ரேண்டமாக ஒரு அவுட்புட் எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போது இது நார்மலாக ஹிஸ்டோகிராம் இப்படி தான் இருக்கும். இந்த இதுக்கு அவுட்புட் எப்படி வரும்னா, எக்ஸ் ஆக்சிஸில் வேல்யூஸ்னு வரும். ஸோ இந்த இடத்துல வேல்யூஸ், அப்புறம் ஒய் ஆக்சிஸில் ஃப்ரீக்வன்சி வந்துருக்குங்களா? ஒய் ஆக்சிஸில் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட்டு பேசிக் ஹிஸ்டோகிராம். ஸோ இங்கே மேலே பேசிக் ஹிஸ்டோகிராம் வந்துருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி தான் செட்டிங். இது எல்லாமே ரேண்டமாக கம்ப்யூட்டரை ஜென்ரேட் பண்ண ஒரு ஹிஸ்டோகிராம். ஸோ இப்படி தான் வந்து ஹிஸ்டோகிராமை நம்ம மேட்ப்ளாட்லிபில் பிளாட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.